ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டான ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா KLH. இதனுடைய பிராண்டு ஆரிஜின் கண்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா USA தான் ஆரிஜின் கண்ட்ரி. இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ளோர் ஸ்டாண்டிங் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் தான் இதனுடைய மாடல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா KLHலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல்ஸ் வரும். KLHலேயே பார்த்தீங்கன்னா KLHல கெண்டல்னு ஒரு பெரிய மாடல், குவின்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ், இது 3 மாடல் தான் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இதனுடைய ஆஸ்தட்டிக் லுக்கு, அப்புறமேல் எந்த மாதிரி ஊஃபோஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் தான் உங்கள் இதில் இருக்குது, பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். இப்போ இந்த ஃப்ளோர் ஸ்டாண்டிங்குடைய ஸ்பீக்கருடைய கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஓக் தான் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய ஃபினிஷ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு வினீர் ஃபினிஷில் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓகே ஃபைன். இது லுக்கில் இப்படி வருது. உங்களுக்கு சவுண்டிங் எப்படி பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கிளிப் ஸ்பீக்கர்ஸ் வேணாம், இல்லை போலுக்கு வேணாம், எனக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் வேணாம், அதோட எனக்கு ஃபார் பெட்டராக வேணும், ஆனால் ப்ரைஸ் பட்ஜெட்டில் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சவுண்டிங் வைஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா நான் மியூசிக்கல் கேட்குறேன்னாக்கா நிறைய பேர் 2-in-1 டவர் ஸ்பீக்கர்ஸ் கேட்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு மியூசிக் கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூவி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பண்ணினாக்கா டெஃபினட்டாக சொல்லுவேன் நான், உங்களுக்கு நீங்கள் யூ வில் என்ஜாய் மியூசிக் அண்ட் த மூவி ரெண்டுமே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதில் 5.25 inches ஓவன் கெவலார் கோன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5.25 inches. இதில் ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா அனடைஸ்ட் அலுமினியம் டியூம் ட்விட்டர் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஸ்பெக்ஸ், இதில் ஸ்பெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 8 ohms 200லேருந்து மினிமம் 200 watts அப் டு 300 watts மட்டும் பண்ணக்கூடியதான் இந்த டவர் ஸ்பீக்கர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதுக்கு கிரில்லு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்சுவலி கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புஷ் டைப் கிரில் கொடுக்காம உங்களுக்கு மேக்னெட்டிக் கிரில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இப்படி தான் இதோட ஆஸ்தட்டிக் லுக் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி அசசர்வீஸ், இந்த பாக்ஸில் அசசர்வீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி KLH ஸ்ப்ரிங் கிட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அதனுடைய ஸ்பைக்ஸு, அதுக்கு கீழே இது கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பைக்ஸை உங்கள் ஃப்ளோரிங்கை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பைக்ஸ்க்கு இது கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்பைக்ஸ் இதாகும். நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கிறது தான் இது எல்லாமே ஸ்பைக்ஸ்லேருந்து உங்களுக்கு அப்புறமேட்டு ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியாக, பேக்கிங்கும் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். ஒன்லி பேக்கிங்கு இது மட்டும் ப்ரீமியம் இல்லை, சவுண்டிங் கூட அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய சவுண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆஃப் தி ப்ரீமியம் சவுண்டிங்கிட்டே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நம்ம இதோடைய ஆஸ்தட்டிக் லுக்கு பார்த்தாச்சு, டிரைவர் சைஸு, கெவலார் கோன்ஸ்ன்னு சொல்லியாச்சு, ட்விட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது பேக் சைடு, இதோடைய பேக் சைடு இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் ஏர்வெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பயாம்பிங் செக்ஷன் கொடுத்துருக்காங்க, பனானா பின்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேம்பிரிட்ஜ் பிளாக் ஓக்குன்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 200 watts இங்கே இன்புட் பாருங்கள், இங்கேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்புட் 8 ohms 200 watts கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவர் ஸ்பீக்கர்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இது கூட ப்ரைஸ் நம்ம ரிவீல் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இதனுடைய ப்ரைஸ் வேணும், இதனுடைய பெஸ்ட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஆஃபர் வேணும்னு நினச்சிங்கனாக்கா எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்லேயே ப்ரீமியம் கேட்டகரியில் LCR ஸ்பீக்கர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதனுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு R500M Mark II, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே 2-3 மாடல் வருது. அதில் எந்தெந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா RP500, RP404C, RP504C, இந்த 3 மாடல் வரும் உங்களுக்கு LCRல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் ஆஸ்தட்டிக் லுக் எப்படி இருக்குது, இதில் எந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அன்பாக்ஸ் பண்ண ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இதனுடைய ஆஸ்தட்டிக் லுக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய காம்பனன்ட்ஸ், அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 2 கேட்டகரி ஆஃப் புக் ஷெல்ஃப் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரன்ஸ் சீரீஸ்லேயே வந்துட்டு R50M. இதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ரெஃபரன்ஸ் ப்ரீமியம்லேயே வந்துட்டு 500 Mark II தான் வந்துட்டு இங்கே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு R50Mல உங்களுக்கு வந்துட்டு ஸ்பன் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, ஸ்பன் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃபினிஷில் இருக்கும். ஸ்பன் காப்பர் தான் இதில் இருக்கிறது வந்துட்டு. இதனுடைய டிரைவர் சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 inches இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு டைட்டானியம் ரிங்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நார்மல் ரிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெஃபரன்ஸ் ப்ரீமியமுக்கு ரெஃபரன்ஸ் ப்ரீமியமுக்கு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு மெட்டாலிக் காப்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்டாலிக் காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு சைடில் கூட வந்துட்டு உங்களுக்கு காப்பர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த ஹார்ன் டியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பியூர்லி வந்துட்டு டைட்டானியம் ஹார்ன் டியூட்டர்ஸ் தான் வரும். உங்களுக்கு வந்துட்டு இதுக்கும் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதனுடைய சவுண்ட் குவாலிட்டியாக வேறு இருக்கும், சிக்னேச்சரே வேறு மாதிரி இருக்கும், அதனுடைய சவுண்ட் சிக்னேச்சரே வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு சவுண்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். ட்விட்டர் சவுண்ட் கூட வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு RPCS. இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து ரெஃபரன்ஸ் RPலே வந்துட்டு 5000 போட்டிருந்தேன் நான் புக் ஷெல்ஃப் டவர் ஸ்பீக்கர்ஸு. இப்போ வந்துட்டு RPலே வந்துட்டு 500 Mark II புக் ஷெல்ஃபில் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு இப்போ சப்போஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, நான் புக் ஷெல்ஃப் கேட்டகரி போதும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் போனீங்கன்னாக்கா யூ வில் என்ஜாய் யுவர் மூவி. சப்போஸ் நீங்கள் சாங் கேட்குறீங்கனாக்கா வந்துட்டு யூ வில் என்ஜாய் யுவர் சாங்ஸ் ஆல்சோ 100% நான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு அஷோர்டாக சொல்ல முடியும். எதுக்குன்னா இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி வந்துட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். வந்துட்டு ஆல்வேஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 8 ohms இருக்கும். வந்துட்டு 150 to 200 watts மட்டும் பண்ணக்கூடியதான் வந்துட்டு உங்களுக்கு RP சீரீஸில் இருக்க நம்ம இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேக் சைடு இது பாருங்கள், இது பேக் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதனுடைய பேக் சைடு ஏர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வரும். RP சீரீஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். RP சீரீஸ்க்கும் ரெஃபரன்ஸ் சீரீஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்துட்டு அதனுடைய ஹேர்வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஹோல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பனானா பின்ஸ் கனெக்ட் பண்ணுற இடத்துல கூட பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் வேரியேஷன் தெரியும். உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஃபுல் மெட்டல்லையே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு லைட்டாக பிளாஸ்டிக் மிக்ஸில் கொடுத்துருப்பாங்க ரெஃபரன்ஸ் சீரீஸில். அது பியூர்லி வந்துட்டு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் ப்ரீமியமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட். உங்களுக்கு வந்துட்டு இது ரெஃபரன்ஸு அப்போ வந்துட்டு ரெஃபரன்ஸ் நல்லா இருக்காதான்னு கேட்டாக்கா 100% அப்படி சொல்ல முடியாது. எதுக்குனாக்கா வந்துட்டு பட்ஜெட் இருக்காது. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட் கான்ஸ்டன்ட் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு அந்த பட்ஜெட் கான்ஸ்டன்ட் இருக்கிறவங்க வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் த R50M. இல்லை ஐ ஹேவ் நோ பட்ஜெட், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டி வேணாக்கா தென் யூ கேன் கோ ஃபார் த R500M Mark IIல நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே வந்துட்டு ரன்னிங் இப்போ வந்துட்டு மூவிங்கில் இருக்கிற இது வந்துட்டு ஸ்டாப்டு மாடல் இல்லை, இதெல்லாமே வந்துட்டு ரன்னிங்கில் இருக்கிற மாடல்ஸ் தான் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் கேட்டகரி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு நம்ம புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தாச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது எது பார்க்க போகிறோம்னாக்கா மெயின் பிக்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மூவி என்ஜாய் பண்ணுறீங்கன்னாக்கா யூ மஸ்ட் டு பி லிசன் வோக்கல் வெரி போல்ட். இப்போது வோக்கல் உங்களுக்கு நல்லா இல்லைனாக்கா யூ வில் நாட் என்ஜாய் த மூவி. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணாக்கா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் போகலாம். நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு 4 drivers கொடுத்துருப்பாங்க. இது கூட வந்துட்டு RP404C. இதோட இன்னும் வந்துட்டு இன்னொரு பெரிய மாடல் பார்த்தீங்கன்னாக்கா RP504C வரும். இது மிட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு RP404C தான் வரும். உங்களுக்கு வந்துட்டு டிரைவ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 drivers வந்துடும். 4 inchல வந்துட்டு 4 drivers வரும். இது கூட பார்த்தீங்கன்னாக்கா டைட்டானியம் டியூட்டர்ஸ் தான் இருக்கும். ரிங் பார்த்தீங்கன்னாக்கா டைட்டானியம் ரிங் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு வோக்கல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ போல்டாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. வோக்கல் வந்துட்டு நல்லா வருதுனாலே வந்துட்டு யூ வில் என்ஜாய் யுவர் மூவி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா கலர் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பிளாக்லேயே வந்துட்டு எபோனி ஃபினிஷில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வால்நட் கலர் வந்துட்டு இருந்துச்சு, வால்நட் அண்ட் டார்க் ஆப்பில். இப்போ அது வந்து இப்போ வால்நட் டார்க் ஆப்பில் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் இல்லைன்றதுனால கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கனாக்கா வந்துட்டு எபோனி பிளாக் கலரில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. டார்க் ஆப்பிள் ஏன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு தேட்டர் ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டார்க்கர் ரூம் தான் இது பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த பிரைட்டர் கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டார்க்கர் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் வந்துட்டு ரீசன். பிளாக் நிறைய ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுற ரீசன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுனாக்கா வந்து டார்க்கர் ரூமில் வந்துட்டு நம்ம பிரைட்டர் ஸ்பீக்கர் வச்சோம்னாக்கா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்றதுனால வந்துட்டு தே ஹவ் ஸ்டாப் த பிரைட்டர் கலர்ஸ். இப்போ வந்துட்டு எதுனாக்கா வந்துட்டு இப்போ எல்லாம் வந்து டார்க்கர் கலர்ஸ் இந்த மாதிரி டார்க் எபோனி அப்புறமேட்டு மேட் ஃபினிஷு இந்த மாதிரி கலர்ஸில் தான் வந்துட்டு இருக்குது.
அதனால இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு எபோனிலே வந்து பிளாக் எபோனி கலரில் வருது. கிரில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு எல்லாமே வந்து மேக்னெட்டிக் கிரில் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஓகே ஃபைன். இந்த எல்சிஆர்னுடைய ப்ரைஸ் ஓகேங்களா, இது ப்ரைஸ் வந்துட்டு நம்ம ரிவீல் பண்ண முடியாது. எதுக்கு ரிவீல் பண்ண முடியாதுனாக்கா வந்துட்டு இது ஆல்ரெடி வந்துட்டு ரன்னிங் மாடல், அதனால வந்துட்டு ப்ரைஸ் பார்ட்டை வந்து நம்ம ரிவீல் பண்ண முடியாது. சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இது வேணும்னு நினச்சிங்கனாக்கா எல்சிஆர் வேணும்னாக்கா கால் பண்ணலாம், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை சப்போஸ் எனக்கு சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர் மட்டும் தான் வேணும், புக் ஷெல்ஃப் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறவங்க கூட கால் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே தர நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள், அப்படிலாட்டி வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சீலிங் ஸ்பீக்கர்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பிராண்ட் 2 பிராண்டில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒன்று வந்து கிளிப்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஜாமோ. ஓகே ஃபைன். சீலிங் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? டாப் அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ், மல்டி ரூம் ஆடியோ, மல்டி ஜோன் போடுறது. நீங்கள் இப்போ வந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய வீட்டில் வந்துட்டு மல்டி ரூம் ஆடியோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹாலில் ஒரு ஸ்பீக்கர்ஸு, கிச்சனில் ஒரு ஸ்பீக்கர்ஸ், அதனால் மல்டி ரூம் ஆடியோ. இந்த மாதிரி இடத்துலலாமே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வந்து ஸ்கைவுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்கை த்ரெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து டெக்னாலஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹுக் டெக்னாலஜி. ஸ்கை ஹுக்னு அப்படின்னாக்கா ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஃபஸ்ட்டு கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மேக்னெட்டிக் கிரில் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. இந்த கிரில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலரில் தான் வரும். இது எப்படின்னாக்கா வந்துட்டு உங்களுடைய ரூம் எந்த கலர் இருக்குதோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெயிண்டிங் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதனால தான் வந்துட்டு காமன் கலர் வந்து எல்லாம் பிளாக் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எந்த கலர் வேணுமாலும் இது பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம இப்போ ஸ்பீக்கரை அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம ஸ்கை ஹூக்குனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இங்கே ஸ்க்ரூ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா. ப்ரீவியஸ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ண தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரே லாக் ஆகும் உங்களுக்கு. ஆனால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கரை இந்த சைஸு இதில் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்பீக்கர் போட்டு புஷ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை லாக் பண்ணாலே எல்லாமே லாக் ஆகிடும். நீங்கள் வந்து த்ரெட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் வந்துட்டு ஸ்கை ஹூக் சிஸ்டம். இது 6.5 இன்ச்சஸ் ட்ரைவ் வந்துடும். வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 8 ohms வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 125 வாட்ஸ் மட்டும் பண்ணக்கூடியது கிளிப்ஸ் ஸ்பீக்கர்ஸ். ஓகே ஃபைன். இதனுடைய மாடல் நம்பர் CS16S தான் வந்துட்டு இதனுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓகே நம்ம கிளிப்ஸ் இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு ஜாமோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6.52 DVCA2 தான் வந்துட்டு இது இன்னும் மாடல் நம்பர் இது. ஓகே இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஸ்பீக்கரை வந்துட்டு நீங்கள் ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரே ஸ்பீக்கரை ஸ்டீரியோக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும்னாக்கா இப்போ வந்துட்டு ஸ்டீரியோக்கு யூஸ் பண்ணனாக்கா 2 ஸ்பீக்கர்ஸ் 2 லைன்ஸ் கொடுக்கணும். ஆனால் இதுக்கு அப்படியே இல்லை, 2 லைனுமே எடுத்துகிட்டு வந்து ஒரே ஸ்பீக்கர்லேயே கொடுத்தனாக்கா இதில் டியூவல் ட்விட்டர்ஸ் வரும் உங்களுக்கு. அதனால வந்து இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள். ஓகே அதை கூட அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கோசரம் காமிக்கிறேன் நான். பாருங்க, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அதனுடைய டெம்ப்ளேட் வரும். இந்த டெம்ப்ளேட் பிரகாரம் வந்துட்டு உங்கள் சீலிங்கில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி சப்போஸ் இல்லைனாக்கா வந்துட்டு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா கூட இந்த சீலிங் ஸ்பீக்கர்ஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் இன்வால்வ் மாதிரி செக்மெண்ட் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு சவுண்டிங் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஃபைன். இது கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு காமனாகவே ஒயிட் கலர் தான் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு இதனுடைய சவுண்டிங் எப்படி வரும்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் சொல்கிறேன் நான். இது பெயிண்டிங் பண்ணிட்ட பிறகு இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹோலில் எல்லாமே வந்துட்டு பெயிண்ட் கவர் ஆகிடும். இந்த பெயிண்ட் எப்படி எடுக்கிறது? ஓகே இதை பாருங்கள். இதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி கிளாத் கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி பீல் பண்ணிங்கனாக்கா, இது பீல் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நீங்கள் என்ன கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறீங்களோ இந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இந்த கிளாத்தில் இருக்கும். இந்த கிளாத் ரிமூவ் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஹோல் இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அந்த பர்பஸ்க்கோசரம் மட்டும்தான் இந்த கிளாத் கொடுத்துறாங்க. நிறைய பேருக்கு இந்த கிளாத் எந்த பர்பஸ்க்கோசரம் கொடுத்துருக்கானே தெரியாது. நான் இப்போ உங்களுக்கோசரம் சொல்லிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஓகே இது கிரில்லுக்கு இந்த கிளாத் எதுக்கோசரம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே ஹியர் கம்ஸ் த ஸ்பீக்கர். இது கூட ஸ்கை ஹூக் டெக்னாலஜி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் ட்விட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ட்விட்டர் வந்தாக்கா இந்த ஸ்பீக்கர்ஸில் மட்டும்தான் வந்துட்டு டியூவல் ட்விட்டர்ஸ் வரும். எல்லாத்துலேயுமே டியூவல் ட்விட்டர்ஸ் வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு பேக் சைட் இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க 2 ஸ்பீக்கர் லைன்ஸ் கனெக்டர் மாதிரி தான் இங்கே கொடுத்துக்குறாங்க. உங்களுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் லைன்ஸ்னாக்கா ரைட் லெஃப்ட் கொடுத்துக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் ஸ்டீரியோ கான்செப்டில் நீங்கள் இதை வந்துட்டு ப்ளே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பெட்டர் ப்ரைஸு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுவோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையர் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு டேரெக்டாகவே எங்களுக்கு கால் பண்ணலாம், அப்படியாட்டி வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இப்போ நியூலி லான்ச் ஆகிற ஜாமோ ஸ்பீக்கர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாமோலேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ப்ரீவியஸ் மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா HS 807, 809, 805 இந்த மாதிரி மாடல்ஸ். இப்போ வந்துட்டு நியூலி லான்ச் ஆகிற ஒரு நியூ பேக்கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு S526 தான், 526 HES தான் இதோடைய மாடல் நம்பர். இதோடைய ஆஸ்தட்டிக் லுக்ஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி டிரைவர்ஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி, இது எல்லாத்தையும் பற்றி வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டை வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அசஸ் சர்வீஸ் என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு புக்லெட் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மேலே தெர்மாக்கோல் பேக்கிங், நல்ல ஒரு தெர்மாக்கோல் ஸ்ட்ராங் பேக்கிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கிரில்ஸ், இந்த HCS பேக்கேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன வரும், 2 டவர் ஸ்பீக்கர்ஸ் வரும், 2 சரௌண்ட், 1 பேர் ஆஃப் சரௌண்ட் ஸ்பீக்கர், ஒரு சென்டர் ஸ்பீக்கர்ஸ். இது மொத்தமாக வந்துட்டு ஒரே பேக்கேஜில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் இதனுடைய ஆஸ்தட்டிக் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ் எந்த மாடல் நம்பர், அதனுடைய ஸ்பெக்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வரலாம். நம்ம டவர் ஸ்பீக்கர்ஸ் இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு S526 தான் வந்துட்டு இதனுடைய மாடல் நம்பர். இது இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஜாமோ யூஸ் பண்ணியிருப்பீங்க, பழைய ஜாமோ, டென்மார்க் டிசைன் ஜாமோ யூஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ அந்த ஜாமோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ சீரிஸில் இல்லை வேறு சீரிஸில் வந்துட்டு எனக்கு அந்த சவுண்டிங் இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது வந்துட்டு திருப்பியும் அதே டிசைனில் வந்துட்டு they have relaunched it as a Mark II. இது வந்துட்டு Mark II, இது வந்து நாட் எ ஓல்டர் வெர்ஷன், திஸ் இஸ் எ நியூவர் வெர்ஷன், Mark II சீரிஸ் ஜாமோ ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது டிரைவர் சைஸ் 6.5 இன்ச்சஸில் வந்துட்டு 3-way டிரைவர் டிசைன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு 6.25 இன்ச்சஸில் வந்துட்டு டியூவல் டிரைவர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்குனாக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் டியூவல் டிரைவர் வந்துட்டு 6.25 இன்ச்சஸில் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 5.1 இன்ச்சஸில் வந்துட்டு சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வித் வேவ் கைடோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி இதனுடைய ஃப்ரண்ட் டிசைன், ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க ஆஸ்தட்டிக் லுக். பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு வெர்னியர் ஃபினிஷில் வந்துட்டு டார்க் ஆப்பிள் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஏர் வெண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டியூவல் ஏர் வெண்ட் கொடுத்துருப்பாங்க. டியூவல் ஏர் வெண்ட் எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஹை ஃப்ரீக்வன்சிக்கு, இன்னொன்று லோ ஃப்ரீக்வன்சி செப்பரேட்டாக வந்துட்டு சேம்பர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கோசம் செப்பரேட்டாக பண்ணி டியூவல் ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க, வித் பைஆம்பிங்கோட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியாக வந்துட்டு இது வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்பெக்ஸ் 6 ohmஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 130லேருந்து 150 watts மட்டும் பண்ணக்கூடியதாக வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸு. ஃப்ரண்ட் கிரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் மேக்னெட்டிக் கிரில் வராது, புஷ் டைப் தான் வந்துட்டு கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ்னுடைய ஸ்பெக்ஸு டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 4 இன்ச்சில் வந்துட்டு டியூவல் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 1 இன்ச்சில் வந்துட்டு சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்பெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 6 ohms வந்துட்டு உங்களுக்கு 100 wattsலேருந்து 130 watts மட்டும் பண்ணக்கூடியதாக வந்து சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு இதில் வந்துட்டு மூவி நீங்கள் என்ஜாய் பண்ணோன்னாக்கா வந்துட்டு இதில் ரெண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் மூவியை என்ஜாய் பண்ணுவீங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒன்று சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்க, இது ரெண்டும் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர் நல்லா இல்லை, சப்பு நல்லா கூட யூ won't என்ஜாய் த மூவியை நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. எதுக்குனாக்கா வந்துட்டு வோக்கல் சரியாக வரலனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வால்யூம் ரேஸ் பண்ணுவீங்க. வால்யூம் ரேஸ் பண்ணும்போது என்ன உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு கத்துற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அப்போது வந்துட்டு என்ன பண்ணணும், சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ் யூ மஸ்ட் டு செலக்ட் ப்ராப்பர்லி. இப்போ வந்துட்டு இது கூடவே வந்துட்டு பண்டல் பண்ணி கொடுத்துங்கன்னா தி ஆர் கிவன் த ப்ராப்பர் சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ் ஃபார் திஸ் மாடல்ஸ். ஓகேங்களா, அதனால வந்து இந்த சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபைபர் கோன் வித் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு எதுனா அந்த லுக் நல்லா இருக்கணும் சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது கூட டார்க் ஆப்பிள் கலரில் இருக்க வந்துட்டு இது கூட வந்துட்டு 6 ohmஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 100லேருந்து வந்துட்டு 130 watts மட்டும் பண்ணக்கூடியது. இதுக்கும் வந்துட்டு இது சீல்டில் இதெல்லாமே வந்துட்டு ஏர் வெண்ட், பேக் சைடில் ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. இது சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ். ஓகே, நவ் வி ஆர் கமிங் ஃபார் த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு S52 தான் வந்துட்டு இதனுடைய மாடல் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது
இது கூட பார்த்தீங்கன்னா டிரைவர் சைஸ் வந்துட்டு சேம் 4 இன்ச்சில் டிரைவர் சைஸ் கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட் யூனிட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டார்க் ஆப்பிள் கலர் நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பேக் சைடில் ஏர் வெண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்ட் இல்லை, பேக் சைடில் சரௌண்ட் ஸ்பீக்கர் ஹேங் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு வந்து நேல் ஒரு டைப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய பேட்டேஜ் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 6 ohms வந்துட்டு 100லேருந்து வந்துட்டு 120 வாட்ஸ் மட்டும் பண்ணக்கூடியது. ஆக்சுவலி வந்துட்டு ஸ்பெக்ஸில் பேக் சைடில் உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னாக்கா 6 ohmsக்கு 100 வாட்ஸ்னு கொடுப்பாங்க. அது வந்துட்டு நாமினல் வேட்டேஜ் தான் அது கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா பீக் எவ்வளோ மட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு இதில் ஸ்பெக்ஸில் எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க பேக் சைடில். இது வந்து 6 ohmsக்கு 100ன்னு கொடுத்துருப்பாங்க. இது 6 ohmsக்கு 100 வாட்ஸ்லேருந்து அப் டு வந்துட்டு 120 வாட்ஸ் மட்டும் பண்ணக்கூடியதாக வந்துட்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸு. க்ரில் நான் உங்களுக்கு சொன்னேன் க்ரில் வந்துட்டு எப்படி வரும்னு சொல்லிட்டு இதோ பாருங்கள். க்ரில் இப்படி தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் டைப்பில் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு க்ரில்லு போட்டிங்கனாக்கா உங்களுடைய ஃபினிஷ் இப்படி தான் வரும். இது கூட அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பைக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு ஸ்பைக்ஸ் வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்பைக்ஸ் கொடுத்துருப்பாங்க வந்துட்டு. கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு நெட்டு போடுற மாதிரி இருக்கும். இது ஸ்பைக்ஸ் போட்டுட்டு ஸோ உங்களுடைய இடம் வந்துட்டு கார்பெட் போட்டிருந்தாக்கா அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோசம் இதுக்கு என்க்ளோஷர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த என்க்ளோஷர் எப்படின்னாக்கா வந்துட்டு இந்த ஸ்பைக்ஸை வந்துட்டு நீங்கள் பாட்டம் ஆஃப் யோர் டவர் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைக்ஸை வந்துட்டு இது பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அதனால் உங்களுக்கு வந்துட்டு கார்பெட் ஆகட்டும், உங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸ், உங்கள் டெயில் ஆகட்டும், அப்மேட் உடன் ஃப்ளோரிங்கிறதுனால வந்துட்டு எதுவுமே இதாகாது, உங்களுக்கு ஸ்க்ராட்ச் எதுவுமே ஆகாது. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பட்டன் சிஸ்டமில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இது அப்மேல்ட்டு புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். சப்போஸ் நீங்கள் எதனா டேபிள் மேலே எதனா வைக்கிறீங்க, வைப்ரேஷன் வரும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பு இந்த மாதிரி இதில் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 கார்னரில் வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிங்கனாக்கா இட் ஒன்ட் ஷேக், இட் வில் ஸ்டிஃபாக வந்துட்டு உங்களுக்கு உட்காந்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு இது எல்லாமே அசஸ் சர்வீஸ், இது இன்க்ளூட் இதில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வெரி நியூலி நியர்லி லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 1 1.5 month தான் ஆயிருக்கு. இது இன்னும் இதனுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 1.5 2 months ஆகும் வந்துட்டு இது வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு மார்க்கெட்டுக்கு வரது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு வெறும் ஃபியூ ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. எதுக்குனாக்கா வந்துட்டு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்துச்சோ அதில் வந்து நான் ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. அதனால் உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா இந்த ஜாமோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியோ வந்துட்டு எப்படி கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய ஆஃபீஸில் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வந்துட்டு டெமோ அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து டெமோ பண்ணிவிட்டு அப்மேல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறோம், நம்ம தமிழ்நாடு வேற எங்கன்னா இருக்கிறோம்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம மேலே தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாக்கா இல்லை கால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதனுடைய பெஸ்ட்டு ப்ரைஸு, இதனுடைய டீட்டெயில்டு, இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் எங்கள் மேலே தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பாசிபிள் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஜாமோலே வந்துட்டு கொஞ்சம் ஐஎன் செக்மெண்ட்டே சொல்லலாம். ஸ்டுடியோ சீரிஸில் தான் நம்ம புக் ஷெல்ஃப் கேட்டகரி ஸ்பீக்கர்ஸாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டுடியோ 715B தான் வந்துட்டு ஒரு மாடல் நம்பர். இன்னொரு மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டுடியோ S7 17B தான் வந்து இன்னொரு மாடல் நம்பர். இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம வந்துட்டு நீங்கள் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதனுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதனுடைய ஆஸ்தட்டிக் லுக் எப்படி இருக்குது, இதோட அதில் வந்துட்டு எந்த மாதிரி காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனுடைய ஸ்பெக்ஸு, வேட்டேஜ், இது எல்லாத்தையும் பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம ஸ்பெக்ஸு, அதர் டீட்டெயில்ஸு, இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 2 colors அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒயிட்டில் அவைலபிள், இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கிரேல அவைலபிள். அதனால தான் வந்துட்டு 15B வந்துட்டு ஒயிட்டில் காமிச்சிக்கிறோம், உங்களுக்கு வந்துட்டு 17B வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிரே கலரில் காமிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 colors அவைலபிளில் இருக்குது. ஓகே, நம்ம கலர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்காச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு
5.25 இன்ச்சஸில் வந்து பேப்பர் கோன் கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1.25 இன்ச்சஸில் சாஃப்ட் டியூம் ட்விட்டர் வித் வேவ் கைடோட கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, டிரைவர் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இது டிசைன், இந்த டிசைன் வந்துட்டு ஸ்பெஷலி மேட் ஃபார் த ஸ்டீரியோ, ஒன்லி ஃபார் த லிசனிங் ஃபார் த மியூசிக். அதுக்கோசம் தான் வந்துட்டு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஸ்லாண்டிங்காக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு சோஃபாவில் அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு சேரில் இந்த மாதிரி உட்காந்து கேட்கும் போது த சவுண்ட் வில் கம் உங்கள் இயர் லெவலுக்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி வந்தால் இதுக்கு வந்துட்டு டிசைன் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷலி டிசைன் ஃபார் த மியூசிக் பர்பஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய கோன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பேப்பர் கோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸ் டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பேப்பர் கோன்ஸ் வந்து நிறைய இடத்துல இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு பேப்பர் கோன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இது மியூசிக் பர்பஸ்க்கோசரம் இது டிசைன் பண்ணதுனால வந்துட்டு இது வந்துட்டு பேப்பர் கோனில் தான் வந்துட்டு இந்த கோன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸு அதே மாதிரி மியூசிக் கேட்குறது வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வேட்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 4 ohms வரும் உங்களுக்கு வந்துட்டு. 4 ohms வந்து எவ்வளோ மட்டும் பீக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 85 நாமினல் பார்த்தீங்கன்னா 85 அப் டு வந்துட்டு 150 மட்டும் 185 மட்டும் வேட்ஸ் பண்ணக்கூடியதான் வந்துட்டு 15B. இந்த 15B வேட்டேஜ் ஸ்பெக்ஸ் இது எல்லாத்தையும் பற்றியே பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைட் வியூ, இதுதான் வந்துட்டு இதோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ. கிரில் இப்படி தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு இது. இந்த கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். வெறும் இந்த கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு அலுமினியம் ஃபினிஷில் எனக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு. இது ஒயிட்டில் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்துட்டு இது கிரே ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. இது வந்துட்டு 15B ஸ்பெக்ஸு இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இதனுடைய ஆஸ்தட்டிக் லுக் பார்த்தாச்சு, இதனுடைய கிரில் பார்த்தாச்சு. ஓகே, இதனுடைய பேக் சைட் இமேஜஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் இதோடைய பேக் சைடு இமேஜ் இருக்கும். ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஏர் வெண்ட் இங்கே வந்துடும். ஏர் வெண்ட்டு பனானா பின்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு பனானா பின்ஸ் இங்கே பேக் சைட்லேருந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பனானா பின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. நம்ம இப்போ 15B ஸ்பெக்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 17B பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஓகே, 17Bனாலே பார்த்தீங்கன்னாக்கா வந்து B வந்துட்டு புக் ஷெல்ஃப்னு வரும், அதுக்கு தான் வந்து 17B வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 2 கலர்ஸ், ஒன்று கிரே இன்னொன்று ஒயிட். அதனால தான் வந்துட்டு ரெண்டுமே தெரியணும், கலர்ஸ் எப்படி இருக்கணும்னு கான்ட்ராஸ்ட் எப்படி தெரியணும்னு பார்த்தா ரெண்டுமே ஓப்பன் பண்ணி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கலர் கான்ட்ராஸ்ட் வந்தாச்சு. இப்போ அடுத்து எதுனாக்கா டிரைவர் சைஸ். இது டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 7.25 இன்ச்சஸ் வந்துட்டு டிரைவர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ட்விட்டர் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு சாஃப்ட் டியூம் ட்விட்டர்ஸ் வித் 1.25 இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க, வித் வேவ் கைடோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு. நம்ம டிரைவர் சைஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்மெல்ட் கோன். ப்ரீவியஸ் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேப்பர் கோன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் தே ஆர் டிசைன் ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் த மியூசிக். அதுக்குனால தான் வந்துட்டு இவங்க தே ஆர் டிசைன் த பேப்பர் கோன் ஒன்லி. ஓகே, இப்போ என்ன கேட்குவீங்க நீங்கள், டிசைன்ன்றீங்களா? டிசைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இதோ பாருங்கள், இது பார்க்கலாம் நீங்கள். இந்த ஸ்லாண்டிங் கொடுத்துக்கிற பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த டேபிள் மவுண்ட். இது வால் மவுண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை, ஒன்லி ஃபார் த டேபிள் மவுண்ட் பர்பஸ்க்கோசரம் மட்டும்தான் வந்துட்டு தே ஆர் டிசைன்ட் இட். நீங்கள் உட்காந்துட்டு கேட்கும் போது அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வந்துட்டு உங்கள் காது லெவலுக்கு வரணுன்றதுக்காக பர்பஸ்க்கோசரம் மட்டும்தான் வந்துட்டு தே ஆர் டிசைன் ஸ்பெஷலி டிசைன் தான் வந்துட்டு இது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதனுடைய கிரில்லு தான் இப்போது. ஓகே, கிரில்லு போட்டாக்கா இதனுடைய லுக் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. பேக் சைட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இதோ பாருங்க, பேக் சைடு ஏர் வெண்ட் வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனானா பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டீரியோ கேட்டகரி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர்ஸ் வேணும்னு நினச்சிங்கனாக்கா வந்துட்டு எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படியாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு வந்து ப்ரைஸை எங்களால் ரிவீல் பண்ண முடியும், பெட்டர் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பையர் நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்படியாட்டி வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னடா இந்த சப்வூஃபர் வச்சுட்டு இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோடைய ஸ்பெக்ஸு அதர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எதுக்குனாக்கா இது வந்து ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட், அதனால் வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம எந்த ப்ராடக்ட் போடுறோம், என்ன ப்ரைஸில் போடுறோம் எல்லாமே தெரியும். உங்களிலிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.